வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 6, 7 மற்றும் 8ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2026 பிரிக்ஸ் தலைமை பொறுப்பை வகிக்க உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்குகிற நாடு நம்ம தான், இந்தியா தான். இப்போ 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரேசிலுடைய ரியோ டி ஜெனீரோவில் நடைபெற்றது. 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நம்ம இந்தியாவில் தான் நடைபெற போகுது. பிரிக்ஸ் நாடுகள் பற்றி பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில் பிரிக்ஸ் நாடுகளுடைய பங்களிப்பு 49.5% இருக்குது. பிரிக்ஸ் நாடுகள் உலகத்துடைய மொத்த உற்பத்தியில் 40% பங்கு வகிக்கிறாங்க. உலகளாவிய வர்த்தகத்தில் 26% பங்கு வகிக்கிறாங்க. ஓகேவா? இந்த பிரிக்ஸில் என்னென்ன நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அமெரிக்கா கிடையாது. பிரிக்ஸ் முதல்ல பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 5 நாடுகளுடைய கூட்டமைப்பு மட்டும்தான் பிரிக்ஸ். அப்புறம் போன ஆண்டு, அதாவது 2024ஆவது ஆண்டு, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான் மற்றும் யுஏஇ, அதாவது ஐக்கிய அரபு அமீரகம், இந்த நாடுகள்லாம் இணைந்திருந்தாங்க. அப்புறம் இந்த ஆண்டு ஜனவரி மாதம், அதாவது 2025 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இந்த கூட்டமைப்பில் இணைந்திருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, இதில் சில நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள் தான். எக்ஸாம்பிள் ரஷ்யா, அடுத்து சைனா, அடுத்து பார்த்திங்கன்னா ஈரான், இதெல்லாமே அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகளாக கருதப்படுது. அப்போது இது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு அமைப்பாக கூட இந்த பிரிக்ஸை சிலர் பார்க்குறாங்க. இந்த பிரிக்ஸ் அமைப்பில் அமெரிக்கா இடம் பெறலை. இப்போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அமெரிக்காவுக்கு விரோத கொள்கைகளுக்கு ஆதரவாக செயல்படுற நாடுகளுக்கு 10% கூடுதல் வரி விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் அமைய எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆனந்த். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆனந்த் அப்படிங்கிறது குஜராத்தில் தான் இருக்குது. இங்கே தான் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் அமைக்கிறாங்க. இதோடைய பெயர் திரிபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தான். 125 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 500 கோடி மதிப்பில் இது அமைக்க போகிறாங்க. 2021ஆவது ஆண்டு தான் நம்ம மத்திய அரசு புதிதாக கூட்டுறவுத்துறை அமைச்சகம் அப்படிங்கிற ஒரு அமைச்சகத்தை உருவாக்கியிருந்தாங்க. அதற்கான அமைச்சராக இருக்கிறவர் அமித்ஷா. அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே உள்துறை அமைச்சராகவும் இருக்கிறாரு, கூடவே பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் இருக்கிறாரு. அடுத்தது, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எப்போது தொடங்கப்படும்? இதற்கான ஆன்சர் 15 ஜூலை 2025. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படிங்கிற திட்டம் தொடங்க போகுது அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. இந்த மாதம், அதாவது ஜூலை 15ஆம் தேதி தான் இதை தொடங்குறாங்க. இதற்கான தொடக்க விழா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் நடைபெறுது. இதை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறாரு. இது பொதுமக்களுடைய குறைகளை கேட்டறிகிற திட்டம். இந்த திட்டம் 2025 நவம்பர் மாதம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்கள்லையுமே நடைபெறும். இதில் மொத்தமாக 10,000 முகாம்கள் நடத்துகிறாங்க. இதில் நகர்ப்புறங்களில் 3768 முகாம்கள், ஊரக பகுதிகளில் 6232 முகாம்கள் நடத்துகிறாங்க. அடுத்தது, இந்த முகாம் கூட சேர்த்து மருத்துவ சேவை முகாம்களும் நடத்துகிறாங்க. இதில் தன்னார்வர்களுடைய பங்கு மொத்தமாகவே இந்த முகாம்களில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரசு உதவிகள் பெறுறோம் அப்படின்னா இந்த மக்களுக்கு என்னென்ன தேவைப்படணும், அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க அந்த முகாமுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற டீட்டெயிலில் போய் அவங்க வீடு வீடாக போய் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, அதுக்கு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை ரெடியாக வச்சுங்க, அப்புறம் முகாமில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க சரி பண்ணி தந்துடுவாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த தன்னார்வலர்களுடைய பங்கு இந்த ஜூலை 7ஆம் தேதியே தொடங்கிட்டு. அடுத்தது, 2025 உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சாக்ஷி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2025 வேர்ல்டு பாக்ஸிங் கப் இப்போ கசகஸ்தானுடைய தலைநகரான அஸ்தானாவில் நடைபெற்றது. இந்தியா மொத்தமாக 11 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்கோம். அதில் 3 தங்கம், 5 வெள்ளி, அப்புறம் 3 வெண்கலம், இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கோம். இதில் தங்கம் வென்றது 3 பேர். ஒருத்தங்க சாக்ஷி அப்படிங்கிறவங்க, இன்னொருத்தங்க ஜாஸ்மின் அப்படிங்கிறவங்க, இன்னொருத்தங்க நுப்பூர் அப்படிங்கிறவங்க. இந்த சாக்ஷி அப்படிங்கிறவங்க 54 கிலோ எடைப்பிரிவில், ஜாஸ்மின் அப்படிங்கிறவங்க 57 கிலோ எடைப்பிரிவில், நுப்பூர் அப்படிங்கிறவங்க 80 கிலோவுக்கு மேலே இருக்கவங்களுக்கான எடைப்பிரிவில். அடுத்தது, யுனைடெட் ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் போட்டியில் ரேபிட் டைட்டில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்?
இதற்கான ஆன்சர் குகேஷ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் யுனைடெட் ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் டோர்னமெண்ட் அப்படிங்கிற போட்டி குரோஷியாவுடைய ஜாக்ரப்பில் வந்து நடைபெற்று முடிந்தது. இதில் ரேபிட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் மட்டும் வெற்றி பெற்றது நம்ம இந்தியாவை சேர்ந்த குகேஷ். அதுவே ஓவராலாக இந்த சூப்பர் யுனைடெட் ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆனது யார் அப்படின்னா மேக்னஸ் கால்சன் அப்படிங்கிறவர். இவர் நார்வே நாட்டை சேர்ந்த செஸ் பிளேயர். குகேஷ் வந்து இந்த ஓவரால் கேட்டகரியில் 3வது இடம் பிடித்திருக்காரு. இந்த போட்டி குரோஷியாவுடைய ஜாக்ரப் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது, அமெரிக்கா கட்சி என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கியவர் யார்? இதற்கான ஆன்சர் எலான் மஸ்க். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், அப்புறம் டெஸ்லா நிறுவனம், இதற்கெல்லாம் சொந்தமான எலான் மஸ்க் இவர் பார்த்திங்கன்னா அமெரிக்கா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருக்காரு. முதல்ல என்னாச்சு அப்படின்னா குடியரசுக் கட்சி, அதில் தான் டொனால்டு ட்ரம்ப் இருக்கார். அவருக்கு எலான் மஸ்க் வந்து ஆதரவு தெரிவித்திருந்தார். தேர்தலுக்காக நிறைய நிதி கூட கொடுத்திருந்தார், தேர்தலில் வந்து செலவு பண்ணுறதுக்காக. அப்போது இதற்கு பதிலாக டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னா அமெரிக்க அரசு செயல்திறன் மேம்பாட்டுத்துறை அப்படிங்கிற துறையில் முக்கிய ஆலோசகராக எலான் மஸ்க் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் இவங்க 2 பேருக்கு இடையில் கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டுச்சு. இப்போது அமெரிக்கா கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியே எலான் மஸ்க் வந்து தொடங்கியிருக்காரு. அடுத்தது, இன்னுயிர் காப்போம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2021 டிசம்பர் 18. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற ஒரு திட்டம். இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சாலை விபத்தில் சிக்கிறவங்களுக்கு முதல் 48 மணி நேரம் இலவச சிகிச்சை வழங்குகிற ஒரு திட்டம் தான் இது. மொத்தமாக 723 மருத்துவமனைகளில் இது செயல்படுத்துகிறாங்க. 250 அரசு மருத்துவமனை, அப்புறம் 473 தனியார் மருத்துவமனைகளில் இது செயல்படுத்துகிறாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த விபத்தில் சிக்கியிருப்பாங்கள்ல அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதே நேரம் அவங்க வெளி ஊரை சேர்ந்தவங்க, வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க அல்லது வெளிநாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த திட்டத்துக்கு அவங்க வந்து பயன் பெறலாம். அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். இதில் ரூபாய் 2 லட்சம் வரைக்கும் இலவச சிகிச்சை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த திட்டத்துக்கு கீழே 4 லட்சம் பேருடைய உயிர்கள் இது வரைக்கும் காப்பாற்றப்பட்டிருக்கு. இதே மாதிரி ரீசெண்டாக மத்திய அரசு ஒரு திட்டம் அறிவித்திருந்தாங்க. என்னென்னா நாடு முழுவதுமே சாலை விபத்தில் காயமடைந்தவங்களுக்கு இலவச சிகிச்சை வழங்குறது தான் அந்த ஒரு திட்டம். இது பார்த்திங்கன்னா முதல் 7 நாட்களுக்கு வழங்குவாங்க. ரூபாய் 1.5 லட்சம் வரைக்கும் இலவசமாக சிகிச்சை அவங்க பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமை செயல் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சஞ்சோக் குப்தா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஐசிசி அப்படிங்கிறது தான் உலக அளவில் கிரிக்கெட்டை நிர்வகிக்கிற அமைப்பு. இதோடைய விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் அப்படிங்கிறது. தமிழில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அப்படிங்கிறது. இந்த அமைப்புடைய தலைவராக இருக்கிறவர் ஜெய்ஷா அப்படிங்கிறவர். இந்த அமைப்புடைய தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்னா இப்போது சஞ்சோக் குப்தா அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இவங்க 2 பேருமே நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான். ஐசிசி அமைப்பு இதோடைய தலைமையகம் ஐக்கிய அரபு அமீரகத்துடைய துபாய் நகரில் இருக்குது. அடுத்தது, அக்னிபத் திட்டம் எந்த ஆண்டு இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2022. அக்னிபத் ஸ்கீம் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் இணைகிற வீரர்களை அக்னி வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து இராணுவத்தில் ஒருத்தங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கடைசி வரைக்கும் அதில் வந்து பணிபுரிவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள் மட்டும்தான் இந்த அக்னி வீரர்கள் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த வீரர்களில் 75% வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. மீதி ஒரு 25% இருக்காங்களா அவங்கள மட்டும்தான் பணியில் வந்து தொடர்றதுக்கே வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான் இந்த அக்னிபத் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இப்போது என்ன தெரிவித்திருக்காங்கன்னா சில மதிப்பெண்கள் வந்து அறிவித்திருக்காங்க. இப்போ இந்த மதிப்பெண்கள்லாம் கூட நீங்கள் பெற்றீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது உங்கள் மதிப்பெண்ணை வச்சு உங்களை கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா உயர் அதிகாரிகளுக்கு வீரர்களுடைய செயல்பாடுகள் குறித்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பாங்கல்ல, அதில் ஒரு வீரர் இடம்பெற்றிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து 25 மதிப்பெண்கள் வந்து பெற முடியும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இவங்களுடைய பேர் வந்து இடம்பெற்றிருக்கணும். 2வதாக, தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கிற வீரர்களுக்கு கூடுதலாக 10 மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி சேனா விருது, இந்த மாதிரிப்பட்ட உயர் விருதுகள் பெற அக்னி வீரர்களுக்கு இராணுவத்தில் நிரந்தர பணியுமே வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி சர்வதேச அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கிற அக்னி வீரர்களுக்கும் நிரந்தர பணி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, நம்ம தமிழ்நாட்டில் ஏழை மாணவர்கள் விடுதி அப்படிங்கிற பேரை சமூக நீதி விடுதி அப்படின்னு மாற்றியிருக்காங்க. இப்போது சில விடுதிகள், ஏழை மாணவர்கள் படிக்கிற சில விடுதிகளில்
தலைவர்களுடைய பெயர்கள் ஏற்கனவே சூட்டப்பட்டிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் விடுதி அல்லது அண்ணா விடுதி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அப்போது தலைவர்களுடைய பேரோட சமூக நீதி விடுதி அப்படிங்கிறது சேர்த்து அழைக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் விடுதி அப்படின்னு இருந்துச்சுன்னா இனிமேல் அதை வந்து அம்பேத்கர் சமூக நீதி விடுதி அப்படின்னு வந்து சேர்த்து அழைக்கணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் ஜாதிய மோதல்களை தடுக்கிறதுக்காக நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு ஆணையத்தை தமிழக அரசு அறிவித்திருந்தாங்க. அவங்க தான் இந்த பரிந்துரையை வழங்கியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பள்ளிகளுடைய பெயர்களில் ஜாதி பெயர்கள் அல்லது தனிநபர் பெயர்கள் வந்து இருத்தல் கூடாது அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக ஜூனோசிஸ் தினம், இது ஜூலை 6ஆம் தேதி. ஜூனோசிஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த விலங்குகள்கிட்ட இருந்து மனிதர்கிட்ட வரல நோய் தொற்று, அதை பற்றியது தான் ஜூனோசிஸ் அப்படிங்கிறது. இதனால் ஜூலை 6ஆம் தேதி நம்ம வந்து இதை மாதிரி கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, 1885ஆவது ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி வெறிநாய் கடித்த சிறுவனுக்கு லூயிஸ் பாஸ்டர் வந்து ரேபிஸ் தடுப்பூசி போட்டார். அந்த தினத்தை தான் நம்ம இந்த மாதிரி கடைபிடிக்கிறோம். இனி ரிவிஷன் பார்க்கலாம். 2026 பிரிக்ஸ் தலைமை பொறுப்பை வகிக்க உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது, இந்தியாவின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் அமைய எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆனந்த். அடுத்தது, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எப்போது தொடங்கப்படும்? இதற்கான ஆன்சர் 15 ஜூலை 2025. அடுத்தது, 2025 உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சாக்ஷி. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கிற மீனாட்சி, அப்புறம் ஆப்ஷன் சியில் இருக்கிற பூஜா ராணி, இவங்க 2 பேருமே வெள்ளிப்பதக்கம் ஜெயிச்சிருப்பாங்க. மீராபாய் சானு பார்த்தீங்கன்னா பழு தூக்குதல் போட்டி இருக்குல்ல, அது கூட தொடர்புடையவங்க. அடுத்தது, யுனைடெட் ரேபிட்ஸ் மற்றும் பிளிட்ஸ் போட்டியில் ரேபிட் டைட்டில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் குகேஷ். அடுத்தது, அமெரிக்கா கட்சி என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கியவர் யார்? இதற்கான ஆன்சர் எலான் மஸ்க். அடுத்தது, இன்னுயிர் காப்போம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 18 டிசம்பர் 2021. அடுத்தது, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமை செயல் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சஞ்சோக் குப்தா. அடுத்தது, அக்னிபத் திட்டம் எந்த ஆண்டு இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2022. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பருமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.